ஜுபைதா, எனக்கு இந்த இட்லி பாட் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. நான் வாங்கிட்டு போறேன். ஆனா இது எப்படிடா மெயின்டைன் பண்றது? இது மெயின்டெனன்ஸே இல்ல. ரொம்ப ஈஸி. உள்ளுக்குள்ளலாம் கருக்காதாடா? எதுவுமே மெயின்டைன் பண்ண தேவையே இல்ல. ஆக்சுவலி நம்ம நெறைய பேருக்கு தெரியும். ஒரிஜினல்னா அது கண்டிப்பா கருக்கும். அதுல வந்து நம்ம எதுவுமே கோட் பண்ணலன்னு தானே அர்த்தம். ஸோ இது ஆக்சுவலி வந்து எல்லா ப்ராஸுமே ஆக்சிடைஸ் ஆகும். நம்மளுடைய காத்தோட அது ரியாக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு ரொம்ப ஈஸி தான். நம்மளோட ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடர் இருக்கு. அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இல்ல அது வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து வீட்டில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு லைட்டா உப்பு போட்டு அதை லைட்டா சபினால மிக்ஸ் பண்ணி தேய்ச்சாங்கன்னா பலன்னு ஆயிடும். அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம் தான். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த நான்ஸ்டிக் உள்ள மாறும்போது இப்போ நான் நிறைய விஷயங்கள் பாக்குறேன். ட்ரைப்ளே வந்து எப்படி குக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ட்ரைப்ளே அதாவது ஸ்டீல சொல்றேன். நம்மகிட்டே ட்ரைப்ளேஸ் இருக்கு. அதர் பார்ட்டி பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அது என்ன தெரியுமா சொல்றாங்க? ட்ரைப்ளேஸை வந்து நீங்க ஃபுல்லா குக் பண்ணவே கூடாது. ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல தான் வச்சு குக் பண்ணணும். இதை தானே நம்ம வந்து கல்சட்டிக்கு சொன்னோம். மெயின்டெனன்ஸ் ஈய பாத்திரத்துக்கு அதெல்லாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் சொல்லி தூக்கி போட வச்சுட்டு அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ஸ்டீல் பாத்திரம் ஃப்ரீ, நான்ஸ்டிக் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வராங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே அதை பத்தி அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ சொல்றாங்க ஸ்டீல வந்து ஹைல வச்சு குக் பண்ணாதீங்க, லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம், இல்லனா அடி பிடிச்சிரும். அதுக்கு நீங்க கல்செட்லயே குக் பண்ணிடுங்க. கண்டிப்பா எவ்வளவு நியூட்ரிஷன் வேல்யூஸ் வந்து ரீட்டைன் ஆகுது அதுல வந்து 94 பிராஸ் அண்ட் பிரான்ஸ் அண்ட் நம்மளுடைய இதுல சோப் ஸ்டோன்ஸ்ல குக் பண்ணும்போது 94% வரைக்கும் நம்மளுடைய ஃபுட்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூஸ் வந்து ரீட்டைன் ஆகுது. இதே அலுமினியம் அண்ட் இதுல டெஃப்லான் கோட்டட்ல சமைக்கும் போது ஒன்லி 18% மித்த எல்லாமே ஹீட்ல செத்து போயிடுது நியூட்ரிஷன் வேல்யூஸ். இது வந்து லேப் டெஸ்ட். இது வந்து நம்ம யாருமே பொய் சொல்ல முடியாது. நம்மளுடைய கூகுள் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கு. கூகுள் பண்ணா ரொம்ப கிளியரா தெரியும். போட்டு பாருங்க. ஆமா, போட்டு பாருங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி தெரியும். இங்க பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் மெயின்டெனன்ஸ், அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு நம்ம தலையில ஒரு ஜெனரேஷனா கட்டிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வேல்யூ தெரிய வருது எல்லாருக்கும். ஆமா. சோ ஒரு ஸ்டீல் பாத்திரம் வாங்கி லோ டு மீடியம் ஃப்ளேம்க்கு சமைக்கிறதுக்கு இன்னைக்கு கண்ணாடி பாத்திரத்துல சமைக்கிறாங்க எத்தனை பேரு. அதாவது நம்மளுடைய சோப் ஸ்டோன் அதாவது கல்சட்டி வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து கண்ணாடி பாத்திரத்துல சமைக்கலாம். சோ கண்ணாடி பாத்திரத்தை விட நம்மளோட சோப் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஹெவியான ஒரு விஷயம் தான். பட் இப்போ வந்து எல்லாருக்குமே அவேர்னஸ் வருது. தே ஆர் ஆல் எவ்ரிதிங் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டே வராங்க. சோ இதுக்குமே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். நம்ம ஜாக்ஸ் கிச்சன் பவுடர் போட்டு சும்மா நார்மலா தேய்ச்சி வச்சாலே இந்த மாதிரி பல எப்பவுமே இருக்கும்.